சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி என்பிஎஸ் டு யூபிஎஸ் ஊழியர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாய்ப்பளித்த மத்திய அரசு. 30ஆம் தேதி தான் கடைசி நாள். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஏப்ரல் 1, 2025 முதல் ஆகஸ்ட் 31, 2025 வரை பணியில் சேர்ந்த மத்திய அரசு ஊழியர்கள் தேசிய ஓய்வூதிய முறையை தேர்ந்தெடுத்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு அதாவது யூபிஎஸ் மாறுவதற்கு ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை நீட்டிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. மேலும் யூபிஎஸ் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பிற பிரிவுகளுக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட கட் ஆஃப் தேதியுடன் இணைந்து இந்த விருப்பத்தை செப்டம்பர் 30, 2025 அன்று அல்லது அதற்கு முன் பயன்படுத்தலாம் என்று நிதி அமைச்சகம் செவ்வாயன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த முயற்சி மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிந்தைய நிதி பாதுகாப்பை திட்டமிடுவதில் தகவலறிந்த தேர்வை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அது மேலும் கூறியது. மேலும் யூபிஎஸ்ஐ தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஊழியர்கள் பின்னர் என்பிஎஸ்க்கு மாறுவதற்கான விருப்பத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்று அது கூறியது. தகுதியுள்ள ஊழியர்கள் மற்றும் என்பிஎஸ்ஸின் கீழ் ஓய்வு பெற்றவர்கள் யூபிஎஸ்ஐ தேர்வு செய்ய கடைசி தேதி செப்டம்பர் 30, 2025 என்று அது குறிப்பிட்டது. அதன்படி ஏப்ரல் 1, 2025 முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கான தேசிய ஓய்வூதிய முறையின் அதாவது என்பிஎஸ் கீழ் ஒரு விருப்பமாக யூபிஎஸ்ஐ அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. யூபிஎஸ் ஊழியர்களுக்கு உறுதியான ஊதியங்களை வழங்கும் தேசிய ஓய்வூதிய முறையின் அதாவது என்பிஎஸ் கீழ் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு யூபிஎஸ் பொருந்தும். மேலும் ஜனவரி 1, 2004 முதல் நடைமுறைக்கு வந்த என்பிஎஸ்ஸின் கீழ் இந்த விருப்பத்தை தேர்வு செய்கிறார்கள். யூபிஎஸ் மற்றும் என்பிஎஸ் இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் விருப்பத்தை 23 லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்படுத்தலாம். ஆகஸ்ட் 24, 2024 அன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை யூபிஎஸ்ஐ அங்கீகரித்தது. அதன்படி ஜனவரி 2004 முடிவடைந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெற்றனர். அதன்படி ஓபிஎஸ் போலல்லாமல் யூபிஎஸ் என்பது பங்களிப்பு இயல்புடையது. இதில் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் 10% பங்களிக்க வேண்டும். அதே நேரத்தில் முதலாளியின் பங்களிப்பு அதாவது மத்திய அரசு 18.5% இருக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.